ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மாமன் மகள்கள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் 2 நாள் vlog-ஆ வந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு மாவாட்டணும்னு சொல்லிட்டு நைட்டே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். பாதி அளவு இட்லி அரிசியும் பாதி அளவு ரேசன் அரிசியும் போட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வந்துடுதுன்னு வீடியோ போக போக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். இந்த ரேசன் அரிசியை நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக பிளாஸ்டிக் அரிசி மாதிரி ஏதோ மிதங்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஆனால் அது பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இது ஷார்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த அயன், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி சில சத்துக்கள் வந்து அரிசி மாதிரியே செஞ்சு இந்த ரேசன் அரிசியில் கலந்து கொடுத்துருவாங்களாம். இந்த அயன், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே வந்து தேவை. அதனால் ஒரு சில சத்துக்களை இந்த மாதிரி அரிசி மாதிரி பண்ணி ரேசன் அரிசியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். இந்த அரிசியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து கழுவக்கூடாது. இப்போ நான் இந்த மாவை ஆட்டி முடிச்சுட்டேன். இப்போ மாவு ஊற்றி வச்சுருந்த இந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு பிளேட் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டேன். இது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவு ஆட்டி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் இந்த மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. மாவு ஆட்டி வச்சதையே நான் மறந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அடியில் பிளேட் வச்சங்காட்டி பரவாயில்ல. இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பிளேட் போட்டு வச்சுக்கும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் 2 பாத்திரத்தில் ஊற்றி வைப்பாங்க. அதுவும் நமக்கு வேலை தான். அதனால் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்குவேன். மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு எப்பவும் போல் டெய்லியும் நடக்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண வந்துட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். நமக்கு டெய்லியும் அதே க்ளீனிங்கு, வாஷிங்கு, குக்கிங்னு சொல்லிட்டு அதே வேலையை திருப்பி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிடும் இல்லைங்களா? போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். அப்படி விட்டு போன வேலைகளில் ஒன்று தான் இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணாமல் விட்டது. இது க்ளீன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே இருக்கும். இந்த டோர்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஒரு கட்டத்தில் ஃப்ரிட்ஜே வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் டைட்டாக க்ளோஸே ஆகலை. அந்த அளவுக்கு இதில் அழுக்கு படிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி ஒரு வழியாக எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜை நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, என்னோட குழந்தைங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து சமைச்சு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து சிந்தி வச்சுருவாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஒன் டைம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது மஞ்சள் தூளோ இல்லை மிளகாய் தூளோ வந்து சிந்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து துடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து துடைக்கிற வேலை அதிகமாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன குப்பைகள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அதில் மஞ்சள் தூள் இருக்கிற ஏதாவது கரையோ இல்லை வேறு ஏதாவதோ உங்களுக்கு அப்படியே வந்து பிடிச்சிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ வந்து எடுத்துக்கோங்க. அதை தவிர வேறு ஏதாவது கிளாத் எடுத்தாலுமே அதில் சின்ன சின்னதாக பிசுறாக வந்ததுன்னா கூட அந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒட்டிக்கும். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. எந்த ஒரு ஃபர்னிச்சருமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோ ஃபைபர் காட்டன் கிளாத்தோ ஏதாவது ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற மிரர் கூட நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நீங்கள் ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணிங்கனாவே சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று, இந்த ஃப்ரிட்ஜை சோப் போட்டு வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் அதில் இருக்கிற சின்ன சின்ன ரேக் கூட நான் சோப் போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து ஃப்ரீசர் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பட்டன் வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து டீஃப்ராஸ்ட் பட்டன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீசரில் இருக்கிற எல்லா ஐஸ் கட்டியும் வந்து உருகிரும் சீக்கிரமாக. அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கிற டஸ்ட்டும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவுன்னு கழுவுறது, அப்புறம் பேக்கிங் சோடா போட்டு கழுவுறது, வினிகர் போட்டு கழுவுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரிட்ஜு வாங்கின இடத்துலையே வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா லெமன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜு வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அப்போ இருந்து இந்த லெமன் மட்டும் யூஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுறது. நான் 2 லெமனோட ஜூஸ் வந்து எடுத்துருக்கிறேன். 2 லெமனுக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு. இதை ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இது அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து விட்டுருங்க. இதே மாதிரி டோருக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். டோரில் வந்து நிறைய எண்ணெய் பிசுப்பாக வந்து இருக்குது. அங்கேயும் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மூளை முடுக்கலையெல்லாம் வந்து இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இதுக்காகவே தனியாக
தனியாக ஒரு டூத் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். நீங்கள் பட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அடுத்து முக்கியமான இடம் க்ளீன் பண்ண வேண்டியது எதுனா இதுதான். இந்த இடத்துல தான் வந்து மேலே ஃப்ரீசரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உருகி இது வழியாக போயிட்டு தான் நமக்கு பேக்கில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த இடம் நம்ம அதிகமாக நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். அந்த இடத்த வந்து நான் ஒரு பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். வெளியில் இருக்கிற இடத்தையெல்லாம் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறமா வெளியிலையெல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த மூலை முடுக்கில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வெட் கிளாத் வச்சு இந்த இடமே எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட டோரும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது நாம் ஆல்ரெடி நல்லா வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போதே நல்லா ஊறி இருக்கும். அதனால் இது லாஸ்ட்டாக வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். எந்த ஒரு சோப் எதுவுமே தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த பிசு எல்லாமே வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போ ஹோல் ஃப்ரிட்ஜும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு வந்து மாறிடுச்சு. நான் இந்த பேஸ்கெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு குழம்பை வந்து செஞ்சு வச்சுட்டு அது 3 நாள் 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்றது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வைக்கிறது, அப்புறம் ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போவே கட் பண்ணி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு ஹெல்த்தில் வந்து ரொம்பவே பயம் இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத சில பொருட்கள் மட்டும்தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்புறம் இந்த தோசை மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல. கொஞ்சமாக மட்டும் மாவாட்டி வச்சுக்குவேன். அதுக்கு மேலே இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மாவு புளிச்சு போயிடுது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட்டி வச்சுக்கிறது. அப்புறம் இந்த கிழங்கு வகைகள் வந்து எதுவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு இதுவுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த கேரட்டெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கு மேலே அழுகி போன மாதிரி ஆயிடுது. அதனால் அதையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல. சும்மாவே எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிறது. எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டாலே போதும். இதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பெரிய வேலையில் வந்து முடிஞ்சிடும். அதனால் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜும் வந்து க்ளீனாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் பாலோ இல்லை வேறு ஏதாவது சூடான பொருள் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருளை போட்டு உள்ளே திணிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த மோடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் உள்ள. இப்போ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதிகமாக உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டீஃப்ராஸ்ட் பண்ணணும் இந்த பட்டன் அழுத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் எப்போவுமே அதிகமாக ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டீஃப்ராஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன பொம்மை மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வைக்கணும். இப்போ இந்த இடத்துல ஐஸ்கிரீம், ஃபிஷ்ஷு, அப்புறம் கேக்கு இதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் வைக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து எக்கு எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து போன வருஷம் ஏற்றின விளக்கு. இது எல்லாமே நான் லாஸ்ட் இயர் ஏற்றின விளக்கெல்லாம் வந்து அப்படியே கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அதில் வந்து நிறைய எண்ணெய் பிசு நிறைய வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாமே ஒன்றா சேர்த்தி நம்ம ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒரு பெரிய கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் விளக்குக்கு ஏற்ற மாதிரி. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ரின் லிக்விட் வந்து எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் அதிலே போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் இந்த விளக்குகள் எல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் எண்ணெய் பிசு எல்லாமே வந்து மேலே அப்படியே வந்து மிதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எல்லாமே அந்த தண்ணியில் அப்படியே கலந்து மேலே மிதங்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண ஒரு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ப்ரஷ் எடுத்து இதுக்காகவே தனியாக ப்ரஷ் வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். சூப்பராக நமக்கு அதெல்லாம் க்ளீன் ஆயிரும். இப்போ மறுபடியும் புது தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த விளக்குகளை கழுவி தனியாக ஒரு ஓரத்தில் வந்து வச்சுக்கிறேன். இது விளக்கு ஏற்றுற அன்னைக்கு காலையிலேயே வந்து இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் வந்து நமக்கு ஈவினிங்குள்ளே நல்லா காஞ்சிரும். அடுத்ததாக பூஜை அறையில் இருக்கிற இந்த சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். புளி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்காக கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். அடுத்து தூளுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சுருந்த இந்த புளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அடுத்து இது கூட ஒரு லெமனும் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த பித்தாம்பரி பவுடர் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். அந்த பவுடர் விட இது நல்ல எஃபெக்டிவாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இதுதான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நம்ம கையாலேயே தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாவே போதும். சூப்பராக பளிச்சுன்னு வந்து மாறிடும். இப்போ இது எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூளை முடுக்கில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த கரை வந்து இருந்தது அப்படின்னா ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாவே சூப்பராக வந்து போயிடும். இது இன்னும் பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விபூதி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த பாத்திரத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இன்னும் அதை விட பளபளன்னு வந்து ஆயிரும். இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் இது பண்ண முடியல. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே மாவு ஆட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இட்லி வந்து சுட்டு பார்த்துருந்தேன். சூப்பராக வந்து இருந்தது. ஒவ்வொரு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து செமையாக வந்து இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்தது. டேஸ்ட்டாகவும் வந்து இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.